ரவுண்ட் 2ல 178 கட் ஆஃப்ல இருந்து 142 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வர்றாங்க. இதுல பல மாணவர்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். கண்டிப்பா நான் சிவில் இன்ஜினியரிங் தாங்க படிக்கணும், நிறைய பேருக்கு கிடையாது, சில மாணவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். அந்த ஆசையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சிவில் இன்ஜினியரிங் 2வது ரவுண்ட்ல இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல எங்கெங்கெல்லாம் சீட் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஸ்கோப் இல்ல அப்படின்னு சும்மா யாரோ சொல்றாங்க அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் அதை தவிர்த்து விடுறாங்க. உண்மையை சொல்ல போனோம்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கறதே கிடையாது. அதை விட இன்னைக்கு சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பொறியியல் கல்லூரிகள்ல சிவில் இன்ஜினியரிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தூக்கிட்டாங்க. நிறைய காலேஜ்ல சிவில் இன்ஜினியரிங் இல்லை, ஏன்னா அதை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய காலேஜ்ல தூக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அங்க அதிகமா வரும்போது மாணவர்கள் பாத்தீங்கன்னா குறைபாடு ரொம்ப கம்மியா இருக்காங்க. மாணவர்கள் யாருமே இல்லையே, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நீங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் போகணும்லாம் கிடையாது. அதுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. சர்வே போகலாம், லேண்ட் சர்வே போகலாம். அதுக்கடுத்து குறிப்பா இன்னைக்கு ஹைவே டிபார்ட்மெண்ட்லாம் இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க தேவைப்படுறாங்க. அது இல்லாம உங்களுக்கு பிடபிள்யூடி இந்த மாதிரி ஏகப்பட்ட அதுலயே பாத்தீங்கன்னா டிசைனிங்கு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், நீங்க ஸ்டீலு சிமெண்ட் இதை அதை போய் ரொம்ப இந்த சாயில்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஒரு இப்போ பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியா படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து நீங்களே பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுங்களே சிவில் இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் எடுத்து படிக்கிறாங்க. அதனால அந்த ஆசையோட நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணுங்க, ஒரு கட்டிடக்கலை ஒரு பொறியாளரா நான் உருவாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்ல போற காலேஜ் உங்களுக்கு ரொம்பவே பெரிய பெரிய காலேஜ்லயே சீட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் பாத்தீங்கன்னா நமக்கு சிவில் இன்ஜினியரிங் எங்க சிஇஜி கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா, அதாவது சிவில் இன்ஜினியரிங்க்கு எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா சீட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல அடுத்து சிவில் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியம் பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்ல படிக்கணும்னா பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு சீட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல அடுத்து கண்டிப்பா இருக்கும், வாய்ப்பெல்லாம் இல்ல, உறுதியா சீட் இருக்கும். அதே போல எஸ்எஸ்என் காலேஜ்ல பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா சீட் இருக்கும். அதே போல பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல, அதாவது எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா சீட் இருக்கும். அதே பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சிவில் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ் கோர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு சீட் இருக்கும். அதே போல கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்குல்ல, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இதுல பாத்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா சீட் அவைலபிளா இருக்கும். அதே போல அதே கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில எஸ்எஸ் கோர்ஸ் சிவில் இன்ஜினியரிங்ல எடுக்க போனீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் அதுக்கப்புறம் எம்பிசி எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா சீட் இந்த எஸ்எஸ் சிவில் இன்ஜினியரிங்க்கு அவைலபிளா இருக்கும். அதே போல அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல சிவில் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசி அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா சீட் அவைலபிளா கன்ஃபார்ம் இருக்கும். அதே போல தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா நீங்க எஸ்எஸ் கோர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா சீட் உறுதியா இந்த கம்யூனிட்டிக்கு எல்லாம் இருக்கும். அதே போல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரை நீங்க எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு அனைத்து டிபார்ட்மெண்ட்லயுமே கண்டிப்பா அந்த அனைத்து டிபார்ட்மெண்ட் அனைத்து கம்யூனிட்டிலையுமே உங்களுக்கு உறுதியா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்குமே உறுதியாக ஜிசிடி காலேஜ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர்ல சீட் உறுதியா இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ்ங்கிறதுனால சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். அதே போல அடுத்து பிஎஸ்டி ஐடெக், நம்மளுடைய பிஎஸ்டி ஐடெக் நீலாம்பூர்ல ஒரு பிரைவேட் காலேஜ். இதுல பாத்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் உறுதியா இருக்கும். அதே போல அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதுல பாத்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதுக்குமே எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் உறுதியா இருக்கும். அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புத்தூர் சென்னையில இருக்கக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்கும். அதே போல அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் அதுக்கப்புறம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்குமே உறுதியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அவைலபிளா இருக்கும்.
அதே போல ஜிசிஇ சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அனைத்து கம்யூனிட்டிக்கு சீட் உறுதியா இருக்கும். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி அதுக்கப்புறம் பிளஸ் எஸ்சிஏல போன வாட்டி யாருமே சீட் எடுக்கல. அதனால திருநெல்வேலி காலேஜ்லயும் சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பா சீட் உறுதியா இருக்கும். அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அனைத்து கம்யூனிட்டிக்கும் உறுதியா சீட் இருக்கும். அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல ஓசி பிசி அதுக்கப்புறம் பிசிஎம் எம்பிசி அதுக்கப்புறம் எஸ்சில கண்டிப்பா சீட் உறுதியா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சில உறுதியா சீட் இருக்கும். அதே போல பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய சத்தியமங்கலத்துல ஈரோட்ல இருக்கு. அதுல ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சில உங்களுக்கு உறுதியா சீட் இருக்கும். அதே போல ஜிசிஇ ஐஆர்டிடி உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஈரோட்ல இருக்கு. இதுல வந்து இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். அதுல ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ வரைக்கும் உறுதியா சீட் இருக்கும். அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில திருவள்ளூர்ல இருக்கு. அதுல ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சில உறுதியா சீட் இருக்கும். அடுத்து கோயம்புத்தூர் கேபிஆர் காலேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜ். அங்க வந்து பிளேஸ்மெண்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு அவங்களால கொடுக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய பல கம்பெனிஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அதனால கேபிஆர் காலேஜ் இருக்கு. இதுல ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏல கூட சீட் உறுதியாவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ்ல வந்து ஓசி பிசி அதுக்கப்புறம் பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏக்கு சீட் உறுதியா இருக்கும். இதுவே போதுமானது, இதுவே அதிகம். பட் இருந்தாலும் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய பெருந்துறையில ஈரோட்ல இருக்கு. அதுல ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சிக்கு உறுதியா சீட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல போனோம்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில இருக்கு. இதுல ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சிக்கு கண்டிப்பா சீட் இருக்கும். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில இருக்கு. இதுல ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சிக்கு உறுதியாவே சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும். நான் சொல்லியிருக்க இப்ப காலேஜ்லயே பையன் சிவில் இன்ஜினியரிங் எடுப்பானான்னு டவுட். ஆனா இவ்வளவு கல்லூரிகள் பெரிய கல்லூரிகள்லயே உறுதியா நீங்க சாய்ஸ்ல வச்சீங்கன்னாவே கிடைச்சிடும் சிவில் இன்ஜினியரிங். நீங்க கண்டிப்பா சொல்றேன் ஒரு நல்ல கல்லூரியில சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கும் போது நாளைக்கு நீங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க நிறைய கோர்ஸ் பண்ணலாம். அதுலயே நிறைய கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இன்னும் நீங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க ஐடில போக முடியாதுன்னா கிடையாது. ஐடில மூவ் ஆகுறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அடுத்து அங்க படிச்சிட்டு இருக்கையில சிவில் இன்ஜினியரிங் படிச்சா கூட ஒரு கம்பெனிஸ் நிறைய ஐடி கம்பெனிஸ் விசிட் பண்ணுது. நிறைய பேர் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களே ஐடில மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. யாரும் வந்து அதை மறுக்க முடியாது. அதனால மாணவர்கள் இவ்வளவு பெரிய கல்லூரிக்குள்ள உள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2வது ரவுண்டுடைய வேகன்சியா ஆகஸ்ட் 10ஆம் தேதி பார்க்க போறீங்க. இப்ப நான் சொன்ன காலேஜ்ல கண்டிப்பா 100% சீட் இருக்கும். நிறைய கல்லூரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. வேணவே வேணாம் இந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்குங்கன்னு. அதனால வருங்காலத்துல 2028ல நீங்க வெளியில படிச்சு முடிச்சுட்டு வரையில அருமையான வேலை வாய்ப்புகளும் ஒரு சுயமா தனியா ஒரு பொறியாளனா நீங்க வந்து நிறைய சம்பாதிப்பதற்கு இந்த கட்டிடக்கலை அதாவது சிவில் இன்ஜினியரிங் ரொம்பவே சூப்பரா உங்க கெரியரை நீங்க எடுத்து படிக்கலாங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வேற என்ன டிபார்ட்மெண்ட்டை பத்தி நீங்க இதே மாதிரி ஒரு வீடியோ எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, பாய்.